சம்டைம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிசியில் ஒய்ஃபை அல்லது லேன் கனெக்ஷன் ஐக்கான் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லோ கலரில் வியூ ஆகும். ஸோ இது எதனால் வருதுன்னா உங்கள் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அப்படியே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மோடத்தை செக் பண்ணிக்கோங்க. மோடத்தோட கேபிள்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இந்த ஐக்கான் வந்து வியூ ஆகலாம். ஸோ செகண்ட் சொல்யூஷன் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் cd/ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். சேம் நீங்கள் அடுத்த கமெண்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிஸ்ட் டைப் பண்ணிட்டு எக்ஸிஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பிசி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த எல்லோ ட்ரையாங்கிள் வந்து போகலைன்னா தேர்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ncpa.cpl டைப் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒய்ஃபை அல்லது லேன் கனெக்ஷன் எந்த கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை ரைட் கிளிக் பண்ணி கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவில் அப்டேன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் அப்டேன் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸஸ் ஆட்டோமேட்டிக்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எல்லோ ட்ரையாங்கிள் இஷ்யூ வந்து மேக்ஸிமம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.